வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி சிக்கனில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். மகாராஷ்டிராவில் இது ஃபேமஸ் கொங்கணி சிக்கன்னு சொல்லுவாங்க. நல்லா உரப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சிக்கன் லெக் பீஸ் வாங்கி சுத்தம் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள், தயிர் சேர்த்து லேசாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த சிக்கன் தயிர் வந்து கெட்டி தயிராக ஊற்றணும், புளிக்காத தயிராக இருக்கணும். அந்த சிக்கனில் இருக்க நீர் சத்து அந்த தயிரில் இறங்கிரும். நம்ம வதக்கும் போது அந்த தயிரையும் சேர்த்து ஊற்ற போகிறோம். நான் இப்போ ஊற வச்ச அரை மணி நேரம் ஆச்சு. அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், 2 பட்டை, அன்னாச்சி பூ கொஞ்சம், ஏலக்காயில் விதையை எடுத்துகிட்டு, ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்காது, லேசாக ஃப்ளேவருக்காக விதையை எடுத்துகிட்டு ஏலக்காய் தோலை மட்டும் வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 6 பல்லு நறுக்கி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், வதக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், தேங்காய் பூ ஒரு 6 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்காட்டி பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், கிரேவி அதிகமாக கிடைக்கும். இது கறி மசால் பவுடர். நம்ம தேங்காய் பூ சேர்க்குறோம் இல்லையா, அதனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கறி மசால் பவுடர். லீஃப் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை. 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு, மிளகு, பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது நல்லா பச்சை வாடை போக நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கடைசியாக நம்ம தேங்காயை போடுவோம். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ப்ரௌன் கலரில் வரணும். இப்படி வந்தால் தான் வாசம் நல்லா இருக்கும், கலரும் நல்லா இருக்கும், கிரேவிக்கு கலர் நல்லா இருக்கும். வாசம் இப்பயே நல்லா இருக்கு. மண் சட்டியில் வதக்கும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நைஸாக அரைச்சிக்குவோம். மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். மிளகு மட்டும் போட்டு தாளிச்சுக்குவோம். நம்ம அரைக்கிறதுக்கு எண்ணெய் கூட வேணுங்கிறதுக்கா அதுக்கு கூட எண்ணெய் ஊற்றிட்டோம். இதுக்கு 3 ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் கொஞ்சம். இப்போ சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனில் நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், கிருமி நாசினிங்கிறதுனால. சிக்கனில் வந்து அவங்க கட் பண்ணியே தருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தராட்டி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ கறி மசால் பவுடர் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அரைச்சி விடு. அரைச்சி விடுதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ குக்கரில் ஒரு சவுண்டுக்கு இதை வச்சுருவோம்.
இது இட்லி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. நான் 2 பேருக்கு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.